தரிசனம் கிடைக்கும், எங்களாலெல்லாம் இல்லை. உங்களுக்கு தரிசனம் பண்ணணும்னு பிராப்தம் இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கும். போனோம் உள்ள. அடி எழுந்து உட்காண்டார். அவரை பார்த்தோன்னே இவருக்கு கண்ணால ஜலம் வர ஆரம்பிச்சுடுது. இவர் ரெபெக்கா எப்படி இருப்பாருன்னா, ஒரு வெள்ளை தாடி, நல்ல ஒரு தேஜஸ்வியா இருப்பார். பெரியவா அப்படியே முதல்ல வெறும்னு சைலண்டா அனுகிரகம் பண்ணா. இவரும் சும்மா நிற்கிறார், அவரும் ஒன்றும் பேசல. அப்புறம் எங்க அண்ணா மெதுவா, சந்தர்ப்பம் சரியா இருக்கேன்னு சொல்லிட்டு, ப்ரொஃபசர் யூ வாண்டட் டு ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ், வேணா கேளுங்கன்னு காதோட சொன்னேன். அதுக்கு அவர் சொல்றார், எனக்கு கேள்விகள் எல்லாம் பதில் கிடைச்சுடுது, எனக்கு ஒண்ணுமே இல்லை கேட்கறது. அப்புறம் பெரியவா ஒரு கேள்வி கேட்டார். அவரை இவர் தானே கேட்கணும்ட்டு வந்தார். பெரியவா கேள்வி கேட்டார். அவர்கிட்ட கேளு, நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் ரஷ்யால தான் அந்த அவளுடைய மொழியில அதிக சம்ஸ்கிருதம் இருக்கோ, கேளு. கேட்டோன்னு இவருக்கு இன்னும் ஆடி போயிட்டார். ஆமா ஆமா, எப்படி தெரியும், பெரியவாளுக்கு எப்படி தெரியும், எங்க மொழி எப்படி தெரியும், அதுலதான் ஜாஸ்தி சம்ஸ்கிருதம் இருக்கு அப்படின்னு. அதுக்கு காரணம் தெரியுமோ அப்படின்னு கேட்டார். இவருக்கு தெரியாது, ப்ரொஃபஸருக்கு தெரியாது, தெரியல. ஆனா அங்க இருக்கு, நிறைய சம்ஸ்கிருதம் இருக்கு. அது காரணம் என்னன்னா, பெரியவா சொல்றா, பெரியவா ரெபெக்கா கிட்ட சொன்னதை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ரஷ்யாவுக்கு பேரு நம்ம புராண ஜியோகிராஃபில ரிஷி வர்ஷான்னு பேரு. அங்கெல்லாம் நிறைய ரிஷிகள் இருந்திருக்கா. யாக்ஞவல்யரெல்லாம் கான்ஃபரன்ஸ் போட்டு வேதத்தை 4 வகுத்து பண்ணதெல்லாம் உங்க நாட்டில் தான், அங்கதான் நடந்தது, அந்த இடத்துல தான் நடந்தது. அதுக்கு பேரே ரிஷி வர்ஷா தான். அதனாலதான் சம்ஸ்கிருதம் அவ்வளவு இருக்கு இன்னும் அப்படின்னு. எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்தது. அங்க கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தானே, அவ எல்லாரும் காம்ரேட் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணுவா. காம்ரேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரஷ்யன்ல தவரிஷின்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ரஸ் பண்ணிக்கிறதே தவரிஷின்னு தான் அட்ரஸ் பண்ணிப்பா. இது ரஷ்யன் லாங்குவேஜ். இது உடனே பெரியவா சொல்றா, இவரை பார்த்தாலே ஒரு ரிஷி மாதிரி இருக்குல்ல. ரெபெக்காவை பார்த்து பெரியவா சொல்ற, இவரை பார்த்தாலே ஒரு ரிஷி மாதிரி இல்லை அப்படின்னார். உடனே ரெபெக்கா கேட்டார், நான் ஹிந்து ஆகணும்னு ஆசைப்படுறேன், நான் என்ன பண்ணணும்? இது ஒரு கிளைமேக்ஸ் உங்களுக்கு. நான் ஹிந்து ஆகணும்னு ஆசைப்படுறேன், நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். பேட் கேம் த ரிப்ளை, நீ மனசுல நினைச்சுட்டா நீ ஹிந்து தான், நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். உலகத்துல பிறக்கிற அத்தனை குழந்தைகளும் இயற்கையாவே ஹிந்து தான். பேப்டைஸ் பண்ணாதான் கிறிஸ்டியன். அதே மாதிரி இன்னொரு சடங்கு இருக்கு, அதை பண்ணாதான் முஸ்லிம். இதெல்லாம் பண்ணாதவா எல்லாரும் உலகத்துல பூரா எல்லாரும் ஹிந்துஸ் தான். அவர் அதோட நிறுத்தல, ரொம்ப சந்தோஷம் இருக்கு. எனக்கு ருத்ராட்சம் வேணும்னு கேட்டார். கொடுத்துட்டா பெரியவா. அதோட விட்டார் அவர். இன்னொரு கண்ணப்ப நாயனார் அவர், எனக்கு ஒரு ஹிந்து பேர் வேணும்னார். அப்பதான் சொன்னார், இவரை பார்த்தாலே ரிஷி மாதிரி இருக்கு, பேரை ரிஷின்னே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். ராத்திரி 11 மணி, மறுநாள் வெடிக்காத்தால 6 மணி பிளைட்ல ஒரு ரஷ்யாவுக்கு திரும்பி போறார். எங்களுக்கு 11 மணிக்கு மடத்துல இருந்து போன் வருது. மடத்து கண்ணன் போன் பண்ணி அண்ணா கிட்டக்க, பலுண்ணா பெரியவா உத்தரவாருது, என்ன வரணுமான்னு கேட்டான் அண்ணா. இல்ல வரலாம் வேண்டாம், அந்த ரஷ்யன் வந்தாரே அந்த ப்ரொஃபஸருக்கு ரிஷின்னு பேர் வச்சாராம்,
வெறும் ரிஷின்னு இல்லாம தவ ரிஷின்னு பேர் வைக்க சொல்லு. அப்புறம் ராத்திரி ஹோட்டலுக்கு திரும்பி போன் பண்ணி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி பேர் வச்சுக்க சொன்னார்னு. இது ஒரு ரஷ்யனுடைய அனுபவம். அத கூட இருந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. இது ரஷ்யான்னாக்க ஒரு அமெரிக்கா பத்தி ஒன்னு சொல்லணும். அமெரிக்காலேருந்து ப்ரொஃபசர் ராபின்சன் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ஒரு இங்க வைஸ் சான்சலர்னு சொல்ற மாதிரி ஒரு கேரோலினா யூனிவர்சிட்டியோட கவர்னர். இவ எல்லாருமா ஒரு குரூப் ஆஃப் அமெரிக்கன்ஸ் சுத்தி பார்க்கறதுக்கு காஞ்சிபுரம் போயிருக்கா, டூரிஸ்டா போயிருக்கா. அவ எல்லாரும் அங்க ஒரு வேன்ல போய் இறங்கி அவ தான் வி வாண்ட் டு ஹேவ் அ ஃபீல் ஆஃப் த பிளேஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா நடந்து போவா இல்லையா. அந்த மாதிரி எல்லாரும் அங்கங்க பட்டு போடுவாங்க. இறங்கினா எங்கேயோ கடை வீதியில இறங்கினா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இறங்கிட்டு இந்த ராபின்சனும் இன்னும் ஒருத்தரும் மட்டும் மடத்து வாசல்ல இறங்கியிருக்கா. ராபின்சனுக்கு அது மடம்னு தெரியாது, ஆதிசங்கரர் கனெக்ஷன் தெரியாது, காமாட்சி கோயில் தெரியாது, எதுவுமே தெரியாது. இவர் அங்க இறங்கியிருக்கார். இப்படி பார்த்திருக்காரு. இது என்னமோ தட் வாஸ், அவர் சொன்ன மாதிரியே சொல்றேன், இட் வாஸ் அ நைஸ் இன்ட்ரெஸ்டிங் கேட்வே. அந்த ஆர்கிடெக்சர் அழகா இருந்தது. நோபடி ஸ்டாப்ட் அஸ், சோ வி வெண்ட் இன். நிறைய கூட்டம் உள்ள போயிட்டே இருந்தது. நானும் போனேன், திருவிழா மாதிரி இருந்தது, நானும் போயிட்டேன் உள்ள. போயிட்டே இருந்தோம். அங்க பார்த்தோம், என்னமோ ஒரு ஆல்டர் மாதிரி இருந்தது. அதையும் தாண்டி எங்கேயோ பின்னால எங்கேயோ எல்லாரும் போனா, எல்லாரும் போறாளேன்னு நானும் பின்னாலேயே போனேன். அங்க போய் பார்த்தாக்கே ஒரு என்னமோ ஒரு கட்டில் மாதிரியும் இருக்கு, அதுக்கு மேல என்னமோ ஒரு ஆர்ச் மாதிரி இருந்தது, பேலங்குயின்னு சொல்ல தெரியல இருக்கு. அதுல ஒரு ஃப்ரெயில் பர்சனாலிட்டி படுத்துட்டு இருந்தது. நாங்க என்னன்னே புரியாத இப்படி பார்த்துட்டே இருந்தோம். சரி நம்ம திரும்பி போலான்னு நினைச்சுட்டு இருக்கச்சே ஒரு 12 வயசு பையன் ஓடி வந்து கேக்குறானா, ஆர் யூ ஃப்ரம் அமெரிக்கா? ஆமா. அங்க 3-4 பேர் இருக்கா. ஹூ இஸ் ப்ரொஃபசர் ராபின்சன் அமங்ஸ்ட் யூ? இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. நான் தான் சொன்னோன்னு, நீங்க மட்டும் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டுருக்கா. உங்களை மட்டும் உள்ள அழைச்சுன்னு வர சொன்னா, பெரியவா யாருன்னு தெரியாது, எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. இவர் உள்ள போயிருக்கார். பெரியவா ரூம்குள்ள போயிட்டா. ரூம்குள்ள போயிட்டு இவரை தனியா உள்ள அழைச்சின்னு போய் உட்காத்தி வச்சிருக்கா. நான் மறுநாள், அன்னைக்கு ஈவினிங்கே ஐ வாஸ் கிவிங் அ லெக்சர் ஃபார் தெம் ஆன் இந்தியன் கல்ச்சர். அங்கதான் இவரை பார்த்தேன். நான் ராபின்சன் அங்கதான் பார்த்தேன். அவர் சொன்னார், என்னமோ உங்களை பார்த்தா இன்னைக்கு எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை சொல்லணும் போல இருக்கு, ஏன்னு தெரியல. நான் இந்த மாதிரி ஒரு அனுபவம், நான் ஒரு வயசானவர் இருந்தார், ஒரு செயின்ட்லி லுக் அவருக்கு, அவரை போய் பார்த்தேங்கிறார். இவர் தான் புரிஞ்சு போச்சு. என்னன்னாக்கே அங்க போய் உட்காத்தி வச்சார். they made me sit thereங்கிறார். என்ன ஆச்சுன்னா அழறார். The phrase used it, I lost time. அப்படியே உட்கார்ந்து இருந்திருக்கார். அப்புறம் பிளஸ் பண்ணிருக்கார், வந்துட்டார். அப்புறம் நாங்க we gave details about who he is. இதோட நிக்கல. இதோ இன்னும் 4 நாள்ல பெரியவா சமாந்தியான இங்கிலீஷ் டேட் வருது, January 8th. இது ஆராதனை ஆயிடுத்து நம்ம ஹிந்து கேலண்டர் பிரகாரம். January 8th அவளுடைய சமாதி இங்கிலீஷ் டேட். இவர் என்ன 18th போன் பண்ணார், January 18th, 10 நாள் கழிச்சு கலிபோர்னியாலேருந்து போன் பண்ணி, ஹவ் இஸ் ஹிஸ் ஹோலினஸ்? நான் கேட்டேன், ப்ரொஃபசர் வேர் ஆர் யூ ஸ்பீக்கிங் ஃப்ரம்? வந்திருக்கேளா சென்னைக்கு? இல்ல, நான் அமெரிக்கால இருந்து பேசுறேன் அப்படின்னாரு. என்ன திடீர்னு கேட்கிறேன் அப்படின்னு, ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ ஹவ் இஸ் ஹி. நான் சொன்னேன் இந்த மாதிரி, எனக்கு சந்தேகமா இருந்தது, நான் எப்படி கேட்கறது, என்னைக்குன்னார். 8ஆம் தேதின்னு சொன்னேன். அவரோட மகாபாகியம் பாருங்க, 8ஆம் தேதி ராத்திரி அவருக்கு சொப்பனம் ஆயிருக்கு. He came and said bye to me.
ஸோ இங்க இருந்து கூடவே இருந்தா தானும் இல்லை, சம்பந்தமே இல்லை. எங்கேயோ ப்ரொஃபசர் ராபின்சனுக்கு அப்படி ஒரு அனுகிரகம். அவர்கிட்ட போய் நான் போயிட்டு வரேன் சொல்லின்னு போயிருக்கார். அவர் யாருன்னு சொல்லணுமே, ப்ரொஃபசர் ராபின்சன். ஏன்? ஏன்னா அதுக்கு தகுதி இருந்தா தானே கிடைக்கும் இது. அவர் ஹி இஸ் த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிலாசபி. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், நீங்க பெரியவாளை பத்தி நான் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஒர்க் ஷாப் ஆன் பிலாசபி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பண்ண போறேன், யூகேக்கு போறேன், நீங்களும் அண்ணாவும் மா பெரியவாளை பத்தி அங்க அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒரு நாள் பேசணும்னார். நாங்க போய் பேசிட்டு வந்தோம். பெரியவாளை பத்தி நிறைய எடுத்து சொல்லிட்டு வந்தோங்க. பெரியவா அவளுக்கு எல்லாம் ஒண்ணுதான். இந்த மாதிரி ஒரு அனுபவம் பெரியவாளுடைய மடத்துல வாசல்ல கோலம் போடுற ஒத்தி தினமும் கோலம் போட்டு இருந்தா. உள்ள பெரியவாளை பார்க்க மாட்டா, சாணி தெளிச்சு மொழிகி கோலம் போட்டுட்டு அவன் மாட்டுக்கு போயிட்டு இருப்போம். வயசான கழுவி. ஒரு நாள் பெரியவா பூஜை பண்ணிட்டே இருக்கிறச்சே ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு தொன்னையில துளசி தீர்த்தம் பூஜையில இருந்து எடுத்து, தினமும் வாசல்ல கோலம் போடுவளே, அந்த கழுவி ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சன்னதியில முன்னால மண்டபத்துல உட்காந்துருக்கா, அவளுக்கு தாகமா இருக்கு, இந்த தண்ணியை கொண்டு கொடு. இந்த குழந்தைக்கு தெரியல என்ன எதுன்னு தெரியல. அதை வாங்கிட்டு அப்படியே போய் போனா அந்த கழுவி அங்க உட்காந்துருக்கா. ஏகாம்பரேஸ்வரர் சன்னதி முன்னால ரோட்லயே ஒரு மண்டபம் இருக்குமே, அந்த மண்டபத்துல தூண்ல சாஞ்சுண்டு, கழுவி, பெரியவா உனக்கு தண்ணி அனுப்பிச்சிருக்கா, உனக்கு தாகம் எடுக்கிறதாமே, என் அப்பனே குடுத்தியா, எனக்கு மோட்சம் கொடுத்தியா, என்னாலாம் வாங்கி குடிச்சா அப்படியே போயிட்டா. ஒன்னு சொல்றேன், பெரியவா எங்கேயும் போல. அவரோட பிசிக்கல் பாடி இருந்தச்சே அவரால் அமெரிக்காவுக்கும் போக முடிஞ்சது, ரஷ்யாவுக்கும் போக முடிஞ்சது, ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல இருக்கிற கழுவியும் பார்த்து அனுகிரகம் பண்ண முடிஞ்சது. இப்ப அவளுக்கு அந்த பிசிக்கல் லிமிடேஷனும் கிடையாது. நீங்க நினைங்கோ, உங்க ஆத்துக்குள்ள இருப்பா, உங்க சமயக்கட்டுலக்குள்ள இருப்பா, நம்ம எங்க நினைக்கிறோமோ அங்க இருப்பா. சத்தியமா இங்க இருப்பா, நான் நம்புறேன். எங்க ஃபேமிலியில நாங்க மூச்சு விடுறதே பெரியவாளோட அனுகிரகம். அவ இல்லாத நாங்கள்லாம் எப்படியோ போயிருப்போம். பெரியவா அத்வைத்தின்னா நிஜமான அத்வைத்தி, அவளுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனா அவளோட தர்மத்தை அவ காக்கணும்னு அவ நினைச்சா. அது பிரகாரம் நம்ம நடந்துக்கணும். நடந்தாதான் உலகத்துக்கு நல்லது. அவ எல்லாத்துக்கும் அப்பால் பட்டவா. அவளுடைய ஏஷியன் பால்காரிய என் மர்மா அங்கே ஞாபகப்படுத்துறான். இப்படி சொல்லிட்டே போலாம், ராத்திரி பூரா ஆயிடும், உங்களுக்கு பசிக்கும், என்னோட ட்ரெயினும் போயிடும். நான் இப்போ ட்ரெயினுக்கு போயானும். பெல்காம்ல இருக்கிறச்சே இந்த பாத யாத்திரையும் போது பெல்காம்ல ஒரு கிட்டத்தட்ட 4 மாசம் தங்கினாருங்க. அப்போ தினமும் ஒரு பால்காரம் அவனால முடிஞ்ச கைங்கரியம் அபிஷேகத்துக்கு பசும்பால் கொண்டு கொடுத்துட்டு போவான். எதுவும் எதிர்பார்க்கல, அவனோட தொழில இருந்து வந்ததை அவன் எடுத்து சுவாமிக்கு பண்ணணும்ட்டு பண்ணிட்டு போயிட்டு இருந்தான். அவனுடைய சம்சாரத்துக்கு கேன்சர் போயிடுவோன்னு டிக்ளேர் பண்ணிட்டா டாக்டர்ஸ். ஆப்ரேஷன் எல்லாம் பண்றதெல்லாம் முடியாது, எல்லாம் தாண்டி போச்சு. இப்போ அப்போ போயிடுவா, நீ வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டான், ஆயுஷன் போயிடுன்னு சொல்லிட்டான். இவன் பாவம் இன்னசென்ட்டா என்ன மருந்து கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், அவளுக்கு என்ன இஷ்டமோ அதெல்லாம் கொடுன்ட்டான் டாக்டர். அவளுக்கு பச்சை மிளகா தான் பிடிக்கும், அரைச்சு கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா அந்த டாக்டர்ஸ். வந்தாச்சு, இவன் மாட்டில் பால் கொடுத்துட்டே இருக்கான். இந்த கூட கைங்கரியம் பண்றவா போய் பெரியவா கிட்டக்க,
பெரியவா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான்னு வருத்தம் அவளுக்கு. அவன் மாட்டுக்கு அங்க கிட்ட கூட வரமாட்டான். கொண்டு வந்து மண்டபம் வாசல்ல அங்க பாலை வச்சுட்டு போயிட்டே இருப்பான். இந்த பால்காரன் தினமும் கொண்டு வந்து பால் கொடுக்குறான். ஆமா, எனக்கு தெரியும், அவன் பொண்டாட்டிக்கு கேன்சர், மிளகாய் அரைச்சு கொடுத்துட்டு இருக்கான், எனக்கு தெரியும் போ அப்படின்ட்டாரான். அப்பவும் திரும்பி பார்க்கல. அங்கேயே பெரியவா இன்னும் 2 மாசம் தங்கியிருக்கா. இவ கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து வீட்டு வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. மருந்தே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா சரியா போயிடுத்து அவளுக்கு. அப்புறம் டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போனா டாக்டர் சொல்றாளாம், நீ எந்த டாக்டர்கிட்ட போன? எந்த டாக்டர்கிட்டையும் போகவே இல்லை. என்ன மருந்து கொடுத்த? நீ தானே பச்சை மிளகா அரைச்சு கொடுக்க சொன்ன. அவ்வளவுதான் சாப்பிட்டா, அவ ஒன்னும் சாப்பிடல. டாக்டர் said it was a medical miracle. இந்த மாதிரி பாத யாத்திரையும் போது எத்தனை பேருக்கு எத்தனை அனுகிரகம் எவ்வளவு பண்ணிருக்கா. அத்தனை பேருக்கும் கண்டிப்பா அந்த மகா பெரியவா மனசுல வாழ்ந்துட்டே தான் இருக்கா, எங்கேயும் போல பெரியவா. இந்த சவுத் ஆப்பிரிக்காலேருந்து வந்த ஒரு அம்மாவை பத்தி மட்டும் சொல்ல, நாயுடம்மான்னு கேள்விப்பட்டிருப்பேன். நீங்க எத்தனையோ பாலிட்டிஷியன்ஸ் வந்துட்டு போயிட்டு இருந்தா பெரியவாட்டா. இந்திரா காந்தி வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். நெல்சன் மண்டேலா அப்போ ஷெரால இருக்கார். இன்னும் இண்டிபெண்டன்ஸ் வரல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. இந்த நாயுடம்மா ராஜீவ்காந்தி டைம் வந்திருக்கா இந்தியாவுக்கு. அப்போ இந்த கதை எனக்கு நேத்திக்கு ஒருத்தர் சொன்னார். நேத்திக்கு கேட்ட விஷயம் இது. யார் சொன்னான்னா, இன்ஃபர்மேஷன் ஆபீசரா இருந்தார் ராஜீவ்காந்தி கிட்டக்க, ரகுராமையான்னு ஒருத்தர். அவர் சொன்னார். ரகுராமையாட்டக்கு சொல்லி ராஜீவ்காந்தி சொன்னாராம், இந்த அம்மாவை எங்கெல்லாம் போனோங்கிறாளோ இந்தியா பூரா சுத்தி காட்டு அனுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கா. அவ பெரியவாளை பார்க்கணும்னாலும் சவுத் ஆப்பிரிக்கா போய் எத்தனையோ 200 வருஷம் ஆச்சவா குடும்பம்லாம் அங்க போய் பெரியவாளை பாக்குறதுக்கு வந்திருக்கா. பெரியவாளை பாக்குறச்சு 3 மணி நேரம் பேசிட்டு இருந்தாராம். அவ நாட்டை பத்தி அந்த விவகாரம் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசி, எப்படி அவ சாப்பாட்டுக்கு என்ன பண்றா, அத்தனை டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணாராம். உன்னோட லைஃப் டயத்திலேயே உன் கண்ட்ரிக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்துடும், நீ அதை பாப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினாராம். இந்த 3 மணி நேரமும் அந்த அம்மா கிட்ட ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ்ல பேசினாராம். இதை இந்த ரகுராமையா உட்காந்து கேட்டு இருந்திருக்கார். இவருக்கே இப்போ 82 வயசாருது. அவர் விட்னஸ், அவர் கூட கேட்டு இருந்திருக்கார். அதனாலதான் சொன்னேன், இது பெரியவாளை பத்தி பேசி இல்ல மாளாது, பகவானை பத்தி பேசுற மாதிரி. இது நம்மெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். அவ காலத்துல அவரை பார்த்தோன்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லலாமே. நம்ம கிருஷ்ணனை நேர பார்க்கல, ராமனை பார்க்கலன்னா அது மகா பெரியவாளை பார்த்துட்டோம். அது கண்டிப்பா ஒரு சம்போமூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபான்னு அந்த பிரசன்டென்ஸ்ல சொல்லியிருக்கான்னா அது மகா பெரியவாளுக்கு ரொம்ப பொருந்தும். அவ கிட்ட போய் யாரையும் பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது. யாரான அவரை பத்தி தப்பா பேசியிருந்தாலும் பெரியவா அவளை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். காஞ்சி மடம் வாசல்லையே, இதோட நிறுத்திக்கிறேன், காஞ்சி மடம் வாசல்லையே தந்தை பெரியாரோடைய சிலை இருக்கு. அந்த சிலை கீழே என்ன இருக்கு, எப்போதும் எழுதுவாளே சாமியை நம்புறோம் காட்டுமிராண்டி அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எழுதி வச்சிருக்கு. அந்த மந்திரங்கள்லாம் அந்த மாதிரி எழுதி அங்க எழுத்தாப்புல வச்சிருக்கா. அப்போ அதை வச்ச சமயத்துல பக்தாள்லாம் போய் பெரியவா கிட்ட, நாங்க அந்த சிலையை உடைக்க போறோம், தூக்கி எரிஞ்சிட போறோம் அப்படின்னு சொன்னாலாம். பெரியவா சொன்னாலாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. எதுக்கு பண்ணணும்?
அந்த சிலை அங்க நம்ம மடத்துக்கு வெளியில இருந்தா ஒன்னு என்ன பண்ணித்துன்னு கேட்டாராம். எல்லாம் உலகத்துல எல்லாமே கான்ட்ராஸ்ட் ஒன்னா தான் இருக்கும். நல்லது எது ரைட்டு எது தப்புன்னு ஜட்ஜ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம எல்லாமே சேர்த்து பகவானுடைய செயல். அத்வைதம்னாக்கே எல்லாத்தையும் ஒத்துக்க வேண்டியதுதான். இப்போ நீ நடராஜாக்கு பூஜை பண்றும் போது நடராஜாக்கு பூ போட்டா அது யாருக்கு போய் விழருது? கீழே இருக்கிற அபஸ்மாரத்துக்கு தானே விழருது அந்த பூ. அதனால இந்த சந்திரமௌலீஸ்வரர் பாதத்துல அவர் இருக்காருன்னு வச்சுக்கோ, அதை ஒன்றும் பண்ணப்படாது, தொடாதீங்கன்னு. ஏதானும் ஒரு பெரியவாளை சுவாமி நம்பிக்கை இல்லாதவாளும் மதிச்சான்னா அது மகா பெரியவா. யாரும் ஒரு வார்த்தை அவரை சொல்ல முடியாது. எல்லாராலையும் போற்றப்பட்ட அப்பேற்பட்ட ஒருவர். தலைலாமா சொன்னார் அவரை பத்தி. மாங்க் அப்படின்னா உலகத்திலேயே ஒரு மாங்க் தான், அது மகா பெரியவா தான். இது தலைலாமா இன்டர்வியூல சொல்லியிருக்கார். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு வஸ்துவை பத்தி, அந்த பரபிரம்மம் நம்ம கிட்ட 4 கையை வச்சிருந்து எழுத்தாப்புல வராது. ஆனா மகா பெரியவாளை யாருன்னு புரிஞ்சுண்டவா பாக்கியம் பண்ணவா. அந்த புண்ணியம் பண்ணவாளோட சேர்ந்து இன்னைக்கு நானும் என்னுடைய ஞாபகங்கள் எல்லாம் மகா பெரியவாளோட ஞாபகங்கள்லாம் இன்னைக்கு பகிர்ந்துக்க கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தேள். எனக்கு உங்களெல்லாம் சந்திச்சதுல மகா புண்ணியம். பெரியவாட்டக்கு நம்பிக்கை இருக்கிற அத்தனை பேரோட பாத தூளியும் நான் தொட்டு நமஸ்காரம் பண்ணி, மகா பெரியவாளுடைய அனுகிரகம் நம்ம நாட்டுக்கு கண்டிப்பா இருக்கணும். அடுத்த ஜெனரேஷன்லாம் எல்லாரும் நன்னா இருக்கணும். நம்ம கலாச்சாரத்தை விடாம இருக்கணும். இதையே சொல்லி சொல்லி ஆசிய கண்டம் பூரா நம்ம கலாச்சாரம் இருக்கிறத அவர் அவ்வளவு எடுத்து காமிச்சிருக்கார். நான் ஒரு சின்ன புஸ்தகம் எழுதியிருக்கேன், காஞ்சி மகாசுவாமிஸ் விஷன் ஆஃப் ஏஷியன் கல்ச்சர்னு. இது வானதி பதிப்பகம் போட்டிருக்கா. அதை பார்த்தாக்க இன்னும் ஏஷியன் கல்ச்சர் சமாச்சாரமான அனுபவம்